நீங்க ஏன் அஞ்சலியை கூட்டிட்டு போல? இல்ல, நான் கிளம்பக்கூடிய நேரத்துல தத்தெடுத்த குடும்பத்துல இருந்து பிரியாவுக்கு ஒரு விபரீதம் நடந்துடுச்சு. அதனாலதான் அவங்க கொஞ்ச நாள் இங்கேயே இருந்துட்டு போன்னு சொன்னாங்க. அதனாலதான் நாங்களும் அங்கேயே இருந்துட்டோம். யுவர் ஆனர், அஞ்சலியை கொலை பண்ண பல கொலை முயற்சிகள் நடந்திருக்கு. அதுல பலியானதுதான் கௌதமோட குழந்தை. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அந்த பிரச்சனைக்கும் இந்த வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவர் கேஸை திசை திருப்ப பாக்குறாரு. சம்பந்தம் இருக்கு யுவர் ஆனர். அஞ்சலிக்கு பின்னப்பட்ட வலையில கௌதமோட குழந்தை பலியா இருக்கு. அதோ அந்த எஃப்ஐஆர் காப்பியை உங்க பார்வைக்கு வச்சிருக்கேன் யுவர் ஆனர். அஞ்சலி தீபாவோட குழந்தையும் இல்ல, கௌதமோட குழந்தையும் இல்ல. அஞ்சலி என்னோட கட்சிக்காரரோட குழந்தை. ஆசிரமத்துல வளர்ந்த குழந்தை, தத்தெடுத்தது இல்ல. அதுக்கு வேற ஒரு கதையை சொல்லி உண்மைன்னு நிரூபிக்க பாக்குறாங்க யுவர் ஆனர். மருத்துவமனையில மாற்றப்பட்ட குழந்தை தான் அஞ்சலி. சோ அஞ்சலி செல்வியோட குழந்தை தான் யுவர் ஆனர். எந்த ஆதாரத்தை வச்சு நீங்க இதை உறுதியா சொல்றீங்க? யுவர் ஆனர், இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியா கருதப்பட்ட அறிவு குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல கோமாவில் இருக்கார். அறிவோட ஸ்டேட்மெண்ட் உங்க பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது யுவர் ஆனர். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அஞ்சலி செல்வியோட குழந்தைதான்னு நல்லா தெள்ள தெளிவா தெரியுது. That's all, Your Honor. செல்வி, செல்வி, செல்வி. வணக்கம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. மிஸ்டர் சாந்தி, உங்க வாதத்தை தொடரலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். உங்க பேர் என்ன? செல்வி. உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல? அஞ்சம்மா. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இவங்க தன்னோட சொந்த பேரையே உபயோகப்படுத்தாம ஸ்டூடெண்ட்ஸையும் பள்ளி நிர்வாகத்தையும் ஏமாத்தி போலியான பேர்ல வலம் வந்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய குற்றம்! அஞ்சலி கோர்ட்ல பத்து வச்சு ஒரு நீதிபதி, ஒரு டவாலி, அப்புறம் புக்கு நீட்டி சத்தியங்கிறது ஒருத்தர். இந்த பக்கம் எங்க குடும்பம், அந்த பக்கம் உங்க குடும்பம். அது இல்லாம பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸ், மேலே சுத்திட்டு இருக்க 4 ஃபேன். இதெல்லாம் வேஸ்டா ஓடிட்டு இருக்கு. நீ என்னடானா அதை கண்டுக்காம இங்க வந்து நின்றுட்டு இருக்க. டி எனக்கு போர் அடிக்குதுடா. என்னஞ்சி இன்னும் சாதாரணமா சொல்லிட்டேன். உன்னோட எவ்வளோ பெரிய கேஸு, மெகா சைஸ் சூட் கேஸ் மாதிரி தூக்க முடியாம எல்லாரும் தலை மேல வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் யுவர் ஆனர்றான், இன்னொருத்தன் மை லார்டுன்றான். நீதிபதி கோவந்தா அவன் தான் சுத்தியில் எடுத்து ஆர்டர் ஆர்டர்னு டேபிளில் தட்டினான். இதெல்லாம் பார்த்து ஜாலியாக டைம் பாஸ் பண்ணாம
இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன் அஞ்சலி. டேய், எனக்கும் கருப்பு சட்டையை பார்த்தா பயமா தாண்டா இருக்கு. இந்த கோர்ட்டு கேஸ் எப்பதான் முடியும்? நான்லாம் எப்போ வீட்டுக்கு போவேன்னு இருக்குடா. ஆமா அஞ்சலி, எனக்கு பிடிக்கல. பயங்கரமா போர் அடிக்கிறாங்க. இவங்க சீக்கிரமா முடிச்சா நான் வீட்டுக்கு போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு பாக்குறேன். பேச்சு இல்ல நிறுத்திட்டே போறாங்க. ஹீரோ உட்காந்தா அந்த அம்மா எந்திரிக்கிறாங்க, இந்த அம்மா உட்காந்தா ஹீரோயின்ச்சு பேசுறாரு. செல்வி அம்மா அந்த குள்ள ஏறினாங்கன்னா உங்க அம்மா எந்த கூண்டில் ஏறுறாங்க? அம்மா எது இந்த கூண்டில் ஏறுறாங்க? டேய், கூண்ட்ல ஏறி தாண்டா பேசுவாங்க. அந்த காலத்துல இருந்து படத்துல அப்படிதான் காட்டுறாங்க. சரி அஞ்சலி, நீ உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நீ எந்த அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்படுற? நீங்க ஏன் உங்க பேரை ஸ்கூல்ல வேலை பார்க்கறப்ப அஞ்சமான்னு வச்சுக்கிட்டீங்க? நான் என் குடும்பத்தை விட்டு 5 வருஷம் விலகி இருந்தேன். அந்த நேரத்துல என் குடும்பத்துக்கு நான் இருக்கிற இடம் தெரியக்கூடாதுன்னு தான் நான் பேரை மாத்தி வச்சுக்கிட்டேன். அந்த ஸ்கூல்ல அஞ்சமான்ற பேர்ல வேலை செஞ்சேன். சரி, நீங்க ஏன் அந்த ஸ்கூல்ல ஆயாவா வேலை செஞ்சீங்க? என் கணவரோட 2வது மனைவி தான் மாயா. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் அஸ்வந்த். அவன் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருக்கான். அவனை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கும்னு தான் நான் அந்த ஸ்கூல்லையே வேலை பார்த்தேன். ஏன் உங்க குழந்தைக்கு என்னாச்சு? என் குழந்தை இறந்து தான் பிறந்துச்சு. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். என்ன அஞ்சலி, ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டுனா இவ்வளோ பயங்கரமா யோசிக்கிற? இல்லடா, இது நியாயமோ இது உண்மையோ அந்த பக்கம் தாண்டா நான் போவேன். இது எங்களுக்கும் தெரியும். இது தெரிஞ்சாதானே கோர்ட்லி ஈஸியா தீர்ப்பு சொல்லிடுவாங்களே. அது தெரியாம தானே இப்படி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நீ யார் கூட இருக்கணும்னு நினைக்கிற? அதை மட்டும் சொல்லு. இப்ப பிரியா மம்மி ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க. காவியா வேற இறந்து போயிட்டால, அதனால கொஞ்ச நாள் நான் அந்த குடும்பத்துல இருந்துட்டு பிரியா மம்மி குணமானதும் நானும் எங்க அம்மாவும் ஊருக்கே போயிடுவோம். அதனால இப்போதைக்கு பிரியா மம்மி குணமாற வரைக்கும் நான் இங்கேயே இவங்க கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். குழந்தை இறந்து பிறந்ததா இவங்க வாயாலேயே சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல அவங்க புருஷனோட 2வது மனைவிக்கு பிறந்த குழந்தைய பார்க்கணுங்கிற ஆசையில 5 வருஷமா வீட்டை விட்டு பிரிஞ்சிருந்து அந்த ஸ்கூல்ல ஆயாமாவா வேலை செஞ்சிருந்திருக்காங்க. சோ அவங்க குழந்தைக்கு இவங்க ஆசைப்படுறாங்கங்கறத நிரூபிக்க இதை விட பெரிய ஆதாரம் வேற எதுவுமே இல்லை. ஐயோ, அப்படிலாம் எதுவும் கிடையாது. என் புருஷனுக்கு பிறந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் அஸ்வந்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். மத்தபடி அவனை சொந்தம் கொண்டாடணும்னு நான் நினைக்கல. தூரத்துல இருந்தே அவனை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டேன், அவ்வளவுதான். இல்ல, நீங்க தூரத்துல இருந்தெல்லாம் பார்க்கல, அந்த குழந்தைய பக்கத்துல இருந்து பார்த்திருக்கீங்க. யுவர் ஆனர், மொத்தத்துல இவங்களுக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல்ல விசாரிச்ச வரைக்கும் எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. செல்வி, உங்களுக்கு குழந்தை இல்லாததுனால மத்தவங்க குழந்தைங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தைங்களை உங்க குழந்தைங்களா நினைச்சு அதுக்காக பேரை மாத்துறீங்க, ஊரை மாத்துறீங்க, குடும்பத்தையே கூட பிரிஞ்சிருந்தீங்க. அப்படித்தானே? Am I right? இல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல. அப்படித்தான். அப்போ பண்ணு, நேரா போ. பின்பக்கமா ஒரு வழி இருக்கு, அந்த வழியா போனா நீ நீதிபதி கிட்டே போயிடலாம். அவரு டேபிளுக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. நீ நடந்து போனா உன் ஹைட்டுக்கு நீ யாருக்குமே தெரிய மாட்டேன். நீ நேரா போய் அவர் காதுல நான் பிரியா மம்மி கூட தான் இருக்கணும்னு சொல்லு. இந்த கேஸ் சீக்கிரமா முடிக்க சொல்லு. அவரு கேட்டுப்பாரு. டேய், நம்ம போய் நீதிபதி கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுடா. அஞ்சலி, அவர் ரொம்ப நல்லா அங்கிள். பார்த்தல, அவருக்கு அடிக்கடி தலை வேர்க்குது. அடிக்கடி கச்சப்பு எடுத்து தலையை தொடச்சிக்கிட்டே இருக்காரு. அவர் போய் ஏசி ரூம் உட்கார வேணாமா? நீ நேராக போய் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவர் டக்குன்னு இந்த கேஸ் முடிச்சிடுவாரு. அதுவும் நம்ம மாதிரி குட்டி பசங்க பேசுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும்.
டேய், எங்க அம்மா அப்பா எல்லாம் கோர்ட்ல அனாவசியமா யாருக்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொல்லி தாண்டா என்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. எங்க வீட்லயும் தான் தேவையில்லாம யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா நான் பேசுறதே இல்லையா அஞ்சலி? அவங்க தானே அதிகமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்னடா பண்றது? இங்க ஒரு வக்கீல் வரா பாரு, அவர்கிட்ட கேட்போம். வக்கீல் அங்கிள் இங்க வாங்க. என்ன தம்பி? என் பேர் அஞ்சலி. ஏய், உன் கேஸ் விஷயமா தானே உள்ள விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீ ஏமா வெளியே வந்த? இல்ல சார், உள்ள ரொம்ப போர் அடிக்கிறாங்க. அதனால தான் இந்த கேஸ சீக்கிரமா முடிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்கோம். இப்ப நீதிபதி கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை போய் சொன்னா நீதிபதி சீக்கிரமா விட்டுவாரா? அப்படியெல்லாம் பேச முடியாதுப்பா. இதெல்லாம் ப்ராப்பரா ஒரு வக்கீலை வச்சு தான் பண்ணணும். ஏன் உங்க வக்கீல் உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கல சார். ஆ, ஏம்மா உனக்கு? எனக்கும் அப்படிதான் சார் இருக்கு. ஓ, பபுள் கம் மாதிரி இழுத்து இழுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க சார். அப்பன்னா ஒண்ணு பண்ணுங்க, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி என்னையே வக்கீல் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கங்க. நான் உடனே முடிச்சு தந்துடுறேன். அப்படியா? ஒரு நிமிஷம். அஞ்சலி நம்மள நல்லா பிரெயின் வாஷ் பண்றாரு. இவர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டா இவர் நம்ம கிட்ட கேக்குறாரு. இப்ப பார் சார், உங்களை பார்த்தா நல்ல திறமையான வக்கீல் மாதிரி தான் தெரியுது. ஆமா தம்பி, நான் பல வழக்குகள்ல ஜெயிச்சிருக்கேன். வீரப்பன் வழக்கு இல்ல, அத கூட நான் தானே எடுத்து நடத்தினேன். அப்படி பெரிய ஆள் தான் சார். சார் ஒரு ஃபோன் கொடுங்க. எதுக்குப்பா? எங்க அப்பா கிட்ட பேச வேணாமா? ஆமா ஆமா, பேசு பேசு பேசு. பரவாயில்லையே, இந்த கேம்ஸ்ல வச்சிருக்கீங்க. அப்பாவுக்கு கால் பண்ணுப்பா. டே சதீஷ், நான் அஸ்வின் பேசுறேன்டா. லஞ்ச் சாப்பிட்டியா? உண்மையிலேயே இவன் டாடி கிட்ட தான் பேசுறானா? என்ன சாப்பிட்ட? என்னது, தலப்பாக்கட்டு பிரியாணியா? டே எனக்கு 2 லெக் பீஸ் எடுத்து போயிடா, நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன். உங்க கணவரோட 2வது மனைவிக்கு பிறந்த குழந்தைதான் அஸ்வந்த். நீங்க எப்படியாவது அவனை உரிமையாக்கணும்னு அந்த குழந்தை படிச்ச ஸ்கூல்லயே ஆயாமாவா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க. பட் அந்த குழந்தையோட அம்மா மாயா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால உங்களுக்கு அந்த குழந்தை கிடைக்கல. அதுதானே உண்மை? இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இல்ல. யுவர் ஆனர், இவங்க என்னோட கட்சிக்காரங்கிட்ட தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு இவங்க மனசை புண்படுத்துறாங்க. இவங்க யுவர் ஆனர், இந்த வழக்குக்கு தேவையான கேள்விகளை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ மை லார்ட். நீங்க 5 வருஷம் கழிச்சு இப்ப ஏன் திடீர்னு அஞ்சலிய உங்க குழந்தைன்னு சொல்றீங்கன்னு நான் சொல்லட்டுமா? அஸ்வந்த மாயா விட்டு கொடுக்கல. அதனால அதே ஸ்கூல்ல படிக்கிற இன்னொருத்தரால தத்தெடுக்கப்பட்ட அஞ்சலிய உங்க குழந்தையா உரிமை கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க. Am I right? இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்க போய் சொல்றாங்க. Your Honor, இவங்க குழந்தை இறந்துதான் பிறந்தது. அது உயிரோட இருக்கிறதா இவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு அத தன் கணவரையும் நம்ப வச்சிருக்காங்க. எனது கட்சிக்காரர் மீது ஒரு பொய் வழக்க தொடுத்து தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம செல்வியோட கடந்த கால வாழ்க்கைய கொஞ்சம் அலசி பார்த்தா உங்களுக்கே உண்மை தெரியும் யுவர் ஆனர். குழந்தைதான் அவங்களோட முக்கியமான பிரச்சனை. தன்னோட குழந்தை இறந்ததுனால அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால இன்னொருத்தரோட குழந்தைய தன் குழந்தைய நினைச்சு அந்த ஸ்கூல்லயே வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருஷமா அந்த ஸ்கூல்லயே ஆயாமாவா வேலை செஞ்சிருந்திருக்காங்க. இந்த கோர்ட்ல ரொம்ப போர்டா. ஓகே, சீர் வந்துடுறேன்டா. ஓகேடா, பாய்.
அங்கிள் இருந்தாங்க. தம்பி அப்பாட்ட பேசிட்டீங்களா? பேசிட்டேன். என்ன சொன்னாங்க? ஈவினிங் நான் வீட்டுக்கு போகும்போது என்னை வந்து பாருங்க, நான் என்னோட வீட்டு அட்ரஸ் தரேன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. வரட்டுங்களா? பாய். டி உங்க அப்பா என்னடா சொன்னாரு? நீ வேற எனக்கு போர் அடிக்குதுன்னு சதீஷ் கால் பண்ணி பேசுறேன். அப்படியே 2 லெக் பீஸை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அடப்பாவி, அப்போ அந்த வக்கீல் கிட்ட போய் சொன்னியா? ஆமா, அவர் பெருசா போய் சொன்னாரு, நான் சின்னதா போய் சொன்னேன். அவர் ஏமாத்தாரு. டேய் இப்போ என்னதாண்டா பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது அஞ்சலி. இந்த பிரச்சனை பெருசாகி கோர்ட்டுக்கு வந்தாச்சு. நீ கோர்ட்டு தான் தீர்ப்பு சொல்லணும். நம்ம பிரதர் அண்ட் சிஸ்டரா இல்லை நைபரானு இந்த கோர்ட்டு தான் முடிவு பண்ணி சொல்லணும். சரி வா, நம்ம 2 பேரும் கோர்ட்டுக்குள்ள போலாம். அது மட்டும் இல்லாம அதே ஸ்கூல்ல படிக்கிற வேறொரு குழந்தை மேலயும் இவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த குழந்தைய தன் குழந்தையா நினைச்சு அதுக்காகவே இந்த வழக்க தொடுத்திருக்காங்க. எந்த வகையில யோசிச்சு பார்த்தாலும் இது செல்வியோட குழந்தை கிடையாது. அஞ்சலி என்னோட கிளையண்ட் தீபாவோட குழந்தை தான். அஞ்சலிய தீபாவோட அனுப்ப பெர்மிஷன் கொடுத்தோம். தீபா பெரிய மனசு பண்ணி பிரியாவோட மனநலன் குணமடைற வரைக்கும் அந்த வீட்ல இருக்காங்க. இப்படிப்பட்ட குடும்பத்துல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அவங்களுக்கு வேணும்னே மன உளைச்சலை ஏற்படுத்தின இந்த செல்விக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த குழந்தையிடம் நான் ஒரு சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. அஞ்சலி போ, பாத்து போ போ. நான் ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டும். சைலண்ட், சைலண்ட், சைலண்ட். உங்களோட முழு பேர் என்ன? யார் உங்க அம்மா? பிரியா, இவங்க 3 பேருமே என் அம்மா மாதிரி தான் சார். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதுல யார் உங்க அம்மான்னு சொல்லுங்க. இவங்க தான் என்னோட அம்மா. பிரியா அம்மா என்ன வளர்த்தவங்க. அஞ்சு அம்மா என்ன ஸ்கூல்ல ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. யுவர் ஆனர், அன்பு காட்டுற எல்லாரையுமே அம்மான்னு கூப்பிடுறது குழந்தைங்களோட சுபாவம். அதனால குழந்தையோட பேச்சை கேட்டு நாம எந்த முடிவையும் எடுக்க முடியாது. எப்பவாவது அஞ்சம்மா தன் வாயால உங்க அம்மான்னு சொல்லிருக்காங்களா? என்கிட்ட பாசமா இருப்பாங்க, ஆனா அம்மான்னு சொன்னதில்ல. தீபா அம்மான்னு சொல்லிருக்காங்களா? நிறைய தடவை சொல்லிருக்காங்க. சரி, நீங்க போலாம். இருதரப்பு வாதங்களையும் வைத்து பார்க்கும்போது இந்த குழந்தையின் தாய் யார் என்பதில் பெரும் குழப்பம் உள்ளது. இறந்து பிறந்த குழந்தை
யாருடையது என்பதை கண்டுபிடிக்கும் பொறுப்பை நான் காவல்துறையிடம் ஒப்படைக்கிறேன். இதற்கிடையில் இந்த குழந்தையின் டிஎன்ஏ எந்த தாய்க்கு பொருந்துகிறது என்பதை வைத்துதான் இந்த வழக்கின் முடிவு என்ன என்பது தீர்மானிக்கப்படும். அதுவரைக்கும் இந்த வழக்கை நான் தள்ளி வைக்கிறேன்.